நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஹாப்பி நியூ இயர். உலக மக்கள் அனைவருக்கும் வாராகியுடைய நல்வாழ்த்துக்கள், நல்லாசிகள், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுது? 2026 எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 2025 கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஹைக் ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடுமாற்றத்தில் இருந்தவர்கள், நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க, நிறைய அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், நிறைய அரசியல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிது, ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு கிடச்சிதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம். அப்போ அதை போல் இந்த 2025 எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு சிறப்பாகவே இருந்தது, நல்லாவே இருந்தது, எந்த குறையுமே இல்லை. மேபி ஒரு 20% மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஒரு 20% மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். மேபி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், வேலை போயிடுச்சு, வேலை தேடினேன், வேலை கிடைக்கல, அண்ட் தென் அதில் வந்து ட்ரபுள், இல்லைனா அங்கே இது என்ன ஒரு சட்ட சிக்கல்கள் மாட்டி விட்டுறது, ஒரு கேஸ் போடுற மாதிரி இருக்குது, ஒரு வீண் பழி சுமத்துவது, ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது. இப்போ அவங்க அந்த ஊரில் வெளிநாட்டில் கேஸ் போடுற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக அல்லது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ட் தென் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கிட்னஸ், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க, வருஷத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு கிரீட்னஸ் வந்துடுது, ஒரு நடுக்கம் வந்துடுது. ஆர்டர்ஸ் குறையுது, லேபர்ஸ் சரி இருக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைனா ஆர்டர்ஸ் இருக்குது லேபர்ஸ் இல்லை, லேபர்ஸ் இருந்தால் ஆர்டர் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாக்கா வெளியில் பேமெண்ட் வர மாட்டேங்குது. ஸோ இது மாதிரியான எக்ஸ்போர்ட்டு ரிஜெக்ஷன் வர்றது, இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு 80% பீப்புள்ஸ், பிஸ்னஸ் செக்டராகட்டும், இல்லை ஜாப் செக்டராகட்டும், ஃபேமிலி செக்டரு, சினிமா துறையில் அரசியல் நண்பர்கள், எனக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது கர்நாடகா, பெங்களூர் ஆகட்டும், இல்லை ஆந்திர பிரதேஷ் ஆகட்டும், தெலுங்கானா ஆகட்டும், நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராத அரசியல் தலைவர்களே இல்லை. அப்போ அனைவருக்குமே 2025 ஒரு மிக சிறப்பாகவே எதிர்பார்ப்போடு அமைந்தது. ஒரு 20% அன்பர்களுக்கு மட்டும்தான் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது. அப்போது 2026 பிறக்க போகுது. 2026 இது எப்படி இருக்க போகுது? இதில் மெயினாக 3 சப்ஜெக்ட். ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. 3 பெயர்ச்சிகளை இந்த புது வருஷம் உள்ளடக்கி உள்ளது. அப்போ சனி பெயர்ச்சின்னு வந்துட்டுனாக்கா, கும்பராசிக்கு பாத சனி, ஜன்மராசி மீன ராசிக்கு ஜன்ம சனி, மேஷ ராசிக்கு சனி 7.5 சனி ஆரம்பம். இது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, இது நிச்சயம் நடக்கும், ஜெயிக்கும். குரு பகவான் குரு பெயர்ச்சி வந்ததுன்னா, குரு கடகத்தில் உச்சம் பெற்று விளங்கப் போகிறார். குரு சனி தொடர்பு, நிறைய அரசியல் ஆதாயங்கள், நிறைய அன்பர்களுக்கு அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது. அதே போல் ராகு கேது பெயர்ச்சி, மகரத்தில் ராகு, எங்கே கடகத்தில் கேது. இப்போ இந்த 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கியது தான், ஸோ இந்த 4 பிளானட்டை உள்ளடக்கியது தான் இந்த 2026 எப்படி இருக்க போகுது. அப்படி ஒரு காம்போ மாதிரி 12 ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு. அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, புத்தாண்டு ராசி பலன்
ஆங்கில புத்தாண்டு, ஹாப்பி நியூ இயர். எப்படி ரொம்ப ஸ்மைலிங்காக ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம பார்த்த உடனே சாமி ஒரு அட்ராக்ஷனாக உங்களுக்கு தெரிகிறாரோ, அதை போல் இந்த வருஷமும் 2026 முழுவதுமே கடக ராசிக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அமைய போகுது. உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் நிறைவேறப் போகுது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ வேர்ல்டு வைட், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஜெயிக்கக்கூடிய காலம். கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, 2026 வெற்றி நிச்சயம். ஏன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நிறைய கடகராசி அன்பர்கள் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? கடகராசிக்கு வேலை வாய்ப்பு, வருமானம், மெயினாக வருமானம் தான் பிரச்சனை. அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், சம்திங் எனி ஒன் பிஸ்னஸ். இப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், கடகராசி அப்படின்னா நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வருமானம் முடக்கம் உள்ளது. முடக்கம்னா என்ன சாமி? சார் அவங்களுக்கு இன்கம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறது. போராட்டமான இன்கம், வரவுக்கும் செலவுக்கும் போராட்டங்கள் இருக்கும், வரவு செலவில் பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் எப்போது? 2025 டிசம்பரோடு முடிஞ்சிடும். கடகராசிக்கு என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைங்க, மீனத்தில் இருந்த சனிதான் பிரச்சனை. இப்போவும் சனி எங்கே தானே இருக்கார், ஆனால் கடகத்தில் குரு வந்துட்டார். தனிப்பட்ட முறையில் குரு இருந்தால் கடகராசிக்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் இந்த ஜோதிடத்தை நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு, உச்சம் பெற்ற குரு, தன்னுடைய ராசியை 9வது பார்வையாக பார்க்கிறார். இந்த குரு வேறு எங்கே போனாலும் தன்னுடைய 9வது பார்வையாக மீனத்தை பார்க்க மாட்டார். கடகத்துக்கு வந்தால் மட்டும்தான் குரு 9வது பார்வையாக மீன ராசியை பார்ப்பார். அப்போது மீனராசி 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. 2வது மீனராசியில் இருக்கக்கூடிய சனி, அந்த வீண் விரயங்கள் எல்லாம் 12ஆம் பாவம்னு சொன்னால், காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம்னு சொன்னால், கடகராசி என்பர்களே உங்கள் பணம் இது நாள் வரலாம் எப்படியோலாம் வீணாக போயிருக்கும். யாரோ சாப்பிட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கு பயன்பட்டு இருக்காது. எதுக்கோ கண்ணாமுன்னான்னு செலவு, எதிர்பார்க்காத விரயங்கள். ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துருப்பீங்க, அடுத்தவன்கிட்ட கொடுத்துருப்பீங்க, மிரட்டி வாங்கி போயிருப்பான், டேக்ஸு, ஈபி, கண்ணாமுன்னான்னு போயிருக்கோம். அந்த வீண் விரயங்கள் குறையும், கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. ஆமாம், வீண் விரயம் குறைஞ்சிடும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு அதுதானே சார் ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு ஃபேமிலிக்கு அதுதானே சார் முக்கியம். விரயங்கள் குறைந்து ஆரோக்கியமான முறையில் சிறப்பாக இருப்பீர்களேயானால் அதை விட ஒரு பேரானந்தம், ஒரு பெருமகிழ்ச்சி வேற என்ன இருக்குது? அப்போது கடகராசி என்பர்களே, இந்த 2026 முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, ஹெல்த்து, இன்னும் உங்களுக்கு எதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளாக உள்ளதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். காரணம், கடகராசி இருக்கக்கூடிய குரு 9வது பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். சனி பாவத்துவம், சனி கர்மா. அப்போ உங்களுடைய பாவ கர்மா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜன்மாந்திரத்தில் என்ன மாதிரியான கடுமையான இந்த வருஷம், இந்த இயரில், இந்த பிறவியில் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்திருக்கலாம், பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம்,
ஒரு நல்ல குடும்பத்தை, கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். எனக்கு எல்லாமே இருக்குது சாமி. ஒரு 10% தான் எனக்கு வந்து சரியாக 90% நான் வின் பண்ணிட்டேன். ஒரு 10% நான் வின் பண்ணணும், அது வந்து கிடைக்க மாட்டேங்குது. சரி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன முன்னேற்றத்திற்காக ஒரு சின்ன கேப்பு தான் சாமி. ஏதோ ஒரு சின்ன விஷயம் என்னை தடுக்குது. நான் எல்லாமே வின் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த சின்ன விஷயம் என்னன்னு தெரியலையா என் ஜாதகத்தில். அது எந்த கிரகம் என்னை தடுக்குதுன்னு தெரியல. கொஞ்சோண்ட வழி விட்டுதுன்னா நான் வாழ்க்கையில் சூப்பராக வந்துடுவேன். அதைத்தான் நம்ம முடக்கம்னு சொல்கிறோம். அந்த ஒரு தடை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம முடக்கம்னு சொல்கிறோம். அதுக்கு தான் சாமி நாம் பரிகாரம் சொல்கிறோம். அதுக்கு தாங்க ஐயா நம்ம பரிகாரம் சொல்கிறோம். அப்போ கடகராசி என்பர்களை இந்த புத்தாண்டு 2026 நல்ல முறையில் வளர்ச்சியை தரப்போகுது. மெயினாக உங்களுக்கான ஒரு 3 விஷயம். நல்ல கௌரவம் குடும்பத்தில், வெளியில், சமுதாயத்தில், சொசைட்டியில், தொழில் பண்ணுற இடங்களில். ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒரு அசோசியேஷன் மீட்டிங் போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, இல்லை ஒரு லான்ச்சிங் பண்ணுறாங்க, இல்லை அங்கே வந்து ஒரு பெருசாக வந்து ட்ரேட் சென்டரில் ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. இப்போ உங்கள் கம்பெனி கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டணும் இல்லை, அங்கே தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு நீங்கள் நிற்கலாம். கடகராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், 2026 கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. வாழ வைப்பால் வாராகி, கவலை வேண்டாம், அம்பாள் இருக்காங்க, வாராகி இருக்காங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அம்பாள் வாராகி வாழ வைப்பால் வாராகி. அப்போ இந்த சனி குரு தொடர்பு, குரு பகவான் சனியை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய பாவத்துவம், உங்களுடைய பாவ கர்மா என்னன்னு உங்கள் ஜாதகம் சொல்லி கொடுத்துடும். நான் ஏமாந்துட்டேன் சாமி, நான் அவ்வளோ லட்ச ரூபாய் ஏமாந்துட்டேன், இவ்வளோ கோடி ரூபாய் ஏமாந்துட்டேன், நான் இத்தனை பேருக்கு பதில் சொல்லணும், சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், இல்லைனா உடன் பிறந்தவங்க என்னை வந்து ஏமாத்துறாங்க, கடன் சுமை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, அதாவது சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த 2026 நல்ல தீர்ப்புகள், நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இழந்த சொத்து பத்துக்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இழந்த சொத்து பத்துக்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த அமைப்புகளும் வந்து சேரும். வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, கிரகப்பிரவேசங்கள் செய்வது, திருமணங்கள் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால், ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சாமி, உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க சாமி, நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதருமை கடக ராசி அன்பர்களே, அவையும் சரியாகும். அதே போல தான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸை மில்லுங்க, பெரிய பெரிய பருத்தி மில்லுங்க வச்சு பண்ண, காட்டன் மில்லுங்க, அப்புறம் ஹோல்சேலு, ஷோரூமு, ஜுவல்ஸு, ஜுவல்லரி ஷாப்பு, கோல்டு, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைகள், டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் கூட அன்றைக்கி நான் கூட கிருஷ்ணகிரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கோழி பண்ணை வச்சுருக்கோம், தொடர்ந்து எல்லா கோழியும் இறந்து போகுது அப்படின்லாம் கால் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த இடதோஷத்தை தான் குறிக்கும், பூமி தோஷம். அதெல்லாம் அது ஒரு விதமான செய்வினை. அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவையெல்லாம் சரியாகும், கவலை வேண்டாம். கடக ராசிக்கு 2026 வெற்றி உறுதி. அந்த வெற்றி உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்கு என்ன கஷ்டம் என்பதை வாராகியிடம் கொண்டு வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி.